வணக்கம். ரீசெண்டாக கமல் தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி உருவாகியிருக்கு அப்படின்னு சொன்னது சர்ச்சையாயிருக்கு. குறிப்பாக கன்னட மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க, கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படி இருக்கிற சூழலில் தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி பிறந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி தமிழ் பழமையான மொழியா இல்லை கன்னடம் பழமையான மொழியா, இந்த ரெண்டு மொழிகளுக்கும் இடையில தொடர்பு இருக்கா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளார இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ டு தி ஷோ. தமிழ் மொழி கன்னட மொழி இந்த இரண்டு மொழிகள்லையும் வெக்காபுலரிஸில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இப்போ தமிழ் மொழியில் தண்ணீர் நீர் அப்படிங்கிறோம்ல, அவங்க கன்னடத்தில் நீரு அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழ் மொழியில் மண் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம மழைன்னு சொல்கிறோம், அவங்க மலை அப்படிங்கிறாங்க. நம்ம அவள் அப்படின்னு பயன்படுத்துகிற இடத்துல அவங்க அவளு அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. நம்ம அவன் அப்படின்னு பயன்படுத்துகிற இடத்துல அவங்க அவனு அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. நம்ம மகள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மகளு அப்படிங்கிறாங்க. நம்ம மகன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க மகனு அப்படிங்கிறாங்க. இப்படி வார்த்தைகளில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒற்றுமைகள் இருந்துட்டா போதுமா, ரெண்டு மொழிகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறதுக்கு போதுமான ஆதாரமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ரெண்டு மொழிகள்லையும் பயன்படுத்தக்கூடிய இலக்கணத்தில் பெரிய ஒற்றுமைகள் இருந்தால் மட்டுமே இந்த ரெண்டு மொழியும் நெருங்கிய தொடர்புடைய மொழிகள் அப்படின்னு நம்ம நிறுவ முடியும். அக்லினேட்டிவ் மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அகவியல் முறையிலான உருபிசேர் முறை. உருபிசேர் முறை அப்படின்னா the method of adding suffixes. இப்போ தமிழ்ல போனால் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. போனால் அப்படின்னா போ கூட்டல் இன் கூட்டல் ஆல். போ அப்படின்றது கோ அப்படின்னா அந்த ஆள் அப்படின்றது என்ன? அந்த ஆள் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் விகுதியாகவும் இருக்குது. அது ஒரு மூன்றாம் நபரை குறிப்பிடுகிற ஒரு சஃபிக்ஸாகவும் அந்த இடத்துல பயன்படுது. அது ஒரு சிங்குலர்னு குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் அது பாஸ்ட் டென்ஸையும் குறிப்பிடுது. இப்போ தமிழில் அவள் போனால் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி கன்னடத்தில் அவளு ஹோடலு அப்படிங்கிறாங்க. அவன் போனான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அவனு ஹோடனு அப்படிங்கிறாங்க. இப்போ ஹோடலு அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா ஹோக்கு நிகரான வார்த்தை கோ. டலு அப்படிங்கிறது ஒரு பெண்பாலையும் குறிக்குது, அது ஒரு பாஸ்ட் டென்ஸையும் குறிக்குது, சிங்குலர் அப்படின்றதையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்றதும் குறிப்பிடுது. அவனும் ஹோடனும் இந்த டனு அப்படின்ற வார்த்தை என்ன குறிப்பிடுது அப்படின்னா அது ஒரு ஆண்பாலை குறிப்பிடுது, சிங்குலர் அப்படின்றத குறிப்பிடுது. அது இல்லாமல் அது ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்றத குறிப்பிடுது. இதை வைத்து பார்க்குறப்போ ரெண்டு மொழிகளுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் ஒற்றுமையை நம்மளால் பார்க்க முடியுது. இது போக தமிழில் வேற்றுமை உருவ பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க. அவள் வீட்டுக்கு போனால், இந்த கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உறுப்பு. இதே மாதிரி கன்னடத்தில் அவள் வீட்டுக்கு போனால் அப்படின்றதுக்கு நிகரானது அவளு மணிகே ஹோடலு. மணினா வீடு, மணிகே ஹோடலு. நம்ம எப்படி இந்த கூ பயன்படுத்துகிறோம் வீட்டுக்கு போனால் அப்படின்ற மாதிரி அவங்க மணிகே ஹோடலு அப்படிங்கிறாங்க. அந்த கேன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவள் பள்ளிக்கு போனால் அவளு சாலிகே ஹோடலு. இது போக வேர்ட் ஆர்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது இங்கிலீஷில் ஷீ வென்ட் டு ஹோம் அப்படிங்கிறோம். இதில் வேர்ப் எங்கே இருக்குது? இடையில இருக்குது. ஷீக்கு அப்புறம் வென்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும், அதுதான் வேர்பு. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அவள் வீட்டுக்கு சென்றாள், சென்றாள் அப்படிங்கிறது வேர்பு. அதே மாதிரி கன்னடத்தில் அவளும் மணிகே ஹோட்டலு இறுதியில் தான் வேர்பு வருது. இப்படி இந்த வேர்ப் இறுதியில் வரக்கூடிய இந்த அமைப்பு இந்த இரு மொழிகளுக்கும் ஒற்றுமையாக இருக்குது. இது போன்ற கிராமரில் இருக்கிற ஏகப்பட்ட ஒற்றுமைகளை வைத்து இந்த இரு மொழிகளுக்குள்ளாரையும் இருக்கிற ஒற்றுமைகளை ஆய்வாளர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. தமிழ் கன்னடா இது இருவேறான டிஸ்டிங்டான மொழி தான். அந்த இரு மொழிகளுக்குள்ளாரையும் கிராமட்டிக்கல் ஒற்றுமை இருக்குது. அதன் மூலமாகத்தான் இதெல்லாம் ஒரே மொழி குடும்பம் அப்படிங்கிறாங்க. இப்போது தமிழ் கன்னடம் இந்த மொழிகள் எவ்வளவு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா முதல்ல நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும். முக்கியமாக இன்ஸ்கிரிப்ஷன் எவிடன்ஸ் வேணும். அப்படி கன்னட மொழிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் என்னன்னா கர்நாடகாவில் ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹால்மிடி இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ். இதனுடைய காலகட்டம் கிபி 450. ஆனால் தமிழ் மொழிக்கு கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியஸ்டான எவிடன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. அது மாங்குளம் கல்வெட்டு. இதனுடைய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. கம்பேர் பண்ணி பாருங்க, கன்னடத்துக்கு கிபி 450 தான் கிடைக்குது. ஆனால் தமிழுக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே கிடைக்குது. இப்போ இந்த இரண்டுக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி பாருங்க. இந்த மாதிரியான கல்வெட்டு ஆதாரங்கள் இல்லாமல் லிட்ரரி எவிடன்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ கன்னடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏர்லியஸ்ட் லிட்ரரி எவிடன்ஸ் என்னன்னா கவிராஜ மார்கா அப்படின்ற ஒரு நூல். ராஷ்டிரகூட மன்னரான நிர்பதுங்க அமோக வர்ஷா 9ஆம் நூற்றாண்டில் எழுதின நூல் தான் இது. இந்த நூலானது கன்னடத்தில் எழுதப்பட்ட ரொம்ப
மெச்சூரான லிட்ரரி எவிடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் கவிதை இலக்கணங்கள் உள்ளடக்கிய நூல். இதே மாதிரி தமிழ் மொழிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நூல் தான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியன்றது கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் உருவாயிருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இது போக தமிழுக்கு சங்க இலக்கியங்கள் பெரிய லிட்ரரி எவிடன்ஸாக இருக்கு. அதனுடைய காலகட்டம் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டம். தமிழ் மொழியும் சரி கன்னட மொழியும் சரி பல்வேறு காலகட்டங்களில் எவால்வ் ஆகும்போது அது வெவ்வேறு வடிவங்களுக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக நாம இன்னைக்கு பேசக்கூடிய தமிழ் அப்படிங்கிறது அது மாடர்ன் தமிழ். கிபி 1600 இருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நாம பயன்படுத்திட்டு இருந்த வடிவம் தான் இந்த மாடர்ன் தமிழ் அப்படிங்கிறது. இந்த வடிவத்தை தான் நாம இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லையும் புத்தகத்திலையும் கணினிலையுமே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு முந்தைய ஒரு தமிழ் வடிவம் இருந்துச்சு, அதுதான் மிடில் தமிழ். அதனுடைய காலகட்டம் கிபி 700 இருந்து கிபி 1600க்கு இடைப்பட்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வட்டெழுத்து முறையை பயன்படுத்தி தமிழ் எழுதப்பட்டது. தேவாரம், திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி இலக்கியங்கள் எல்லாம் இந்த தமிழை கொண்டுதான் எழுதப்பட்டது. இந்த மிடில் தமிழுக்கு முன்னாடி நாம வேற ஒரு வடிவத்தை பயன்படுத்திட்டு இருந்தோம், அதுதான் ஓல்டு தமிழ். இந்த ஓல்டு தமிழினுடைய காலகட்டம் கிமு 300 இருந்து கிபி 700க்கு இடைப்பட்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ஏராளமான சங்க இலக்கியங்கள் தோன்றுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் தொல்காப்பியம் நூல் எழுதப்பட்டது. இதே மாதிரி கன்னட மொழியும் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வடிவத்துக்கு மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ கன்னட மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு கன்னட வடிவம் அப்படிங்கிறது மாடர்ன் கன்னடா, அதாவது ஹோச கன்னடா அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு வடிவம். இதனுடைய காலகட்டம் கிபி 1700 இருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உருவாயிருக்கக்கூடிய ஒரு வடிவம். இந்த வடிவத்தை தான் அவங்களும் புத்தகத்திலையும் கணினிலையும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாடர்ன் கன்னடாவுக்கு முந்தைய வடிவம் தான் மிடில் கன்னடா, அதாவது நடு கன்னடா. அதனுடைய காலகட்டம் கிபி 1200 இருந்து கிபி 1700க்கு இடைப்பட்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு கன்னட இலக்கியங்கள் உருவாச்சு. இந்த மிடில் கன்னடாவுக்கு முந்தைய வடிவம் தான் ஓல்டு கன்னடா, அது ஹாலே கன்னடா. அதனுடைய காலகட்டம் கிபி 450 இருந்து கிபி 1200க்கு இடைப்பட்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இருந்தா கன்னடத்தில் இருக்கக்கூடிய பழமையான இலக்கியங்கள் கிடைக்குது. ஓல்டு கன்னடா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல எல்லாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மொழின்றது இந்த காலகட்டத்தை சேர்ந்த மொழி. இப்போ அவ்வளவுதான், நான் கன்னட மொழிக்கு கிடைக்கக்கூடிய ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் கிபி 450 ஹால்மீட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நம்ம அசோகன் ராக் எடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த அசோகன் ராக் எடிக்ஸ்னுடைய காலகட்டம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. இந்த காலகட்டத்தை சேர்ந்த இந்த அசோகன் ராக் எடிக்ஸ் சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக சோலாஸ், பாண்டியாஸ் அண்ட் சத்யபுத்ராஸ் இவங்களை பற்றிய செய்திகளை அது நிறைய குறிப்பிடுது. அதுவும் தமிழ் மொழியை கொண்டு இங்கே பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, தமிழ் மொழிக்கான ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த அசோகன் ராக் எடிக்ஸ் சொல்லக்கூடிய செய்திகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதே போல இந்த அசோகன் ராக் எடிக்ஸ் சொல்லக்கூடிய செய்திகளை முன்வைத்து ஐராவதம் மகாதேவன் ஒரு விஷயத்தை ஆர்கியூ பண்றாரு. அதாவது ஓல்டு கன்னடா இருக்கு பாருங்க, அதாவது கிபி 450 இருந்து பயன்படுத்திட்டு இருந்த ஒரு கன்னட வடிவம், அதுக்கு முந்தைய வடிவம் ஓல்டு கன்னடாவுக்கு முந்தைய வடிவமான ப்ரீ ஓல்டு கன்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு வடிவம் இருந்திருக்கும் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்றாரு. அதை பற்றிய லிட்ரரி எவிடன்ஸ் நமக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ இவ்வளவுதான் எவிடன்ஸா, வேற எதுவும் எவிடன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா தமிழ் மொழிக்கு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பாக தமிழ் மொழியில பல்வேறு இடங்கள்ல நம்ம தோண்டி இருக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் மூலமாக நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்குது. அதுவும் கீழடி, ஆதிச்சநல்லூர், வடக்குப்பட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம கண்டெடுத்த இந்த பானை ஓடுகள் இருக்கு பாருங்க, அதுல எழுதியிருக்கக்கூடிய தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மொழி இன்னும் ரொம்ப பழமையான மொழி அப்படின்றத உணர்த்துது. இந்த பானை ஓடுகளை பிளாக் அண்ட் ரெட் வேர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த பழமையான ஓடுகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தது. அப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே நம்ம தமிழ் பிராமியை பயன்படுத்தி, அதாவது தமிழி அப்படின்னு குறிப்பிடுறோம், அந்த ஸ்கிரிப்டை பயன்படுத்தி நாம தமிழ் மொழியை பானையில எழுதியிருக்கோம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஆதாரம். இது மட்டும் இல்ல, கீழடியில் கிடைச்ச நிறைய பானைகள்ல ஒரு சில கிராஃபிட்டி மார்க்ஸ் இருக்கு. அந்த கிராஃபிட்டி மார்க்ஸை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடைத்த சில சிம்பிள்ஸோட ஒத்து போகுது. இங்க இருக்கிற அந்த கிராஃபிட்டி மார்க்ஸும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த அந்த சில சிம்பிள்ஸுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதுனால இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இதை மேலும் ஆய்வு செய்தால் அந்த தொடர்பு என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்றது ஆய்வாளர்களுடைய கூற்றா இருக்கு. தமிழ் மொழி கன்னட மொழி மட்டும் கிடையாதுங்க, தமிழ்,
தெலுங்கு, மலையாளம், துளு இந்த மாதிரி ஏகப்பட்ட திராவிட மொழி குடும்பங்களுக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது அப்படின்றத மொழியியல் ஆய்வறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மொழி பேசக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு ஷேர்டு ஆன்செஸ்டரி இருக்குது அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இந்த மொழி குடும்பங்களை தான் திராவிட மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மொழிகள்லாம் ஒரு மூல மொழியிலிருந்து தான் உருவாகி இருக்கணும். அந்த மூல மொழியை புரோட்டோ டிராவிடியன் அப்படின்னு ஹைப்போதெட்டிக்கலாக குறிப்பிடுறாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ் பேசுகிறோம், கன்னடம் பேசுகிறாங்க, மலையாளம், தெலுங்கு பேசுகிறாங்க. ஆனால் நமக்கெல்லாம் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் வேற ஒரு மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன மொழின்றதுக்கான ஆதாரங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த மொழிகள்லாம் ஆய்வு செய்கிறப்போ இதெல்லாம் ஒரு மூல மொழியிலிருந்து தான் உருவாகி இருக்கணும் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அந்த மொழி தான் புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ். இந்த புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் எந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா கிமு 3000 கிமு 2500 இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த மொழி பேசப்பட்டிருக்கு. ஆனால் சில ஆய்வறிஞர்கள் இந்த புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜை ஹரப்பன், ப்ரீ ஹரப்பன் இவர்களோடு தொடர்பு படுத்தி ஆர்கியூமெண்ட்ஸை முன்வைக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிமு 4000 ஆண்டு காலகட்டத்திலேயே இந்த மொழி இருந்திருக்கும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட் ஹரப்பன் ஃபேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிமு 1500 ஆரியர்களுடைய வருகை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜை பேசக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு நகர்ந்துடுறாங்க. அதாவது சவுத் ரீஜியனை நோக்கி நகர்றாங்க. ஸோ அப்படி நகர்றப்போ இந்த மொழிகளுக்குள்ளார 3 பிரிவுகள் உருவாகுது. அதில் ஒரு பிரிவு புரோட்டோ சவுத் டிராவிடியன் லாங்குவேஜ், அதில் இன்னொரு பிரிவு புரோட்டோ சென்ட்ரல் டிராவிடியன் லாங்குவேஜ், மூன்றாவது பிரிவு தான் புரோட்டோ நார்த் டிராவிடியன் லாங்குவேஜ். இந்த பிரிவுகள் எந்த காலகட்டத்தில் உருவாயிருக்கும் அப்படின்னா கிமு 2000 கிமு 1500 இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த 3 பிரிவுகளும் உருவாயிருக்கணும். அதுக்கப்புறம் புரோட்டோ சவுத் டிராவிடியன்ல இருந்து மேலும் 2 பிரிவுகள் உருவாகுது. அந்த 2 பிரிவுகள் தான் புரோட்டோ சவுத் டிராவிடியன் 1 அண்ட் புரோட்டோ சவுத் டிராவிடியன் 2. மேலும் இந்த பிரிவுகள் எந்த காலகட்டத்தில் உருவாகுது அப்படின்னா கிமு 1200 இருந்து கிமு 1000 இடைப்பட்ட காலகட்டத்தில். அப்புறம் இந்த புரோட்டோ சவுத் டிராவிடியன் 1 இந்த பிரிவுல இருந்து தான் தமிழ் மொழியும் கன்னட மொழி மற்ற இதர மொழிகள்லாம் உருவாகுது. அப்போ அதுக்காக கமல் சொன்ன மாதிரி தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி உருவாச்சு அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம ஜம்ப் ஆக வேணாம். கன்னட மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது கிடையாது. இந்த 2 மொழிகளும் சிப்ளிங்ஸ், அதாவது ஒரு மூல மொழியிலிருந்து பிறந்திருக்கு. அதாவது அன்னைக்கு பேசப்பட்ட ஓல்டு தமிழுக்கும் ப்ரீ ஓல்டு கன்னடாவுக்கும் முந்தைய ஒரு மூல மொழி இருந்திருக்கு. அந்த மொழிக்கு பேர் புரோட்டோ தமிழ் கன்னடா. இது எந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படின்னா கிமு 800 காலகட்டத்திலிருந்து கிமு 500 காலகட்டத்துக்கு இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான் உருவாயிருக்கு. இந்த புரோட்டோ தமிழ் கன்னடா அப்படின்ற மூல மொழியிலிருந்து ஓல்டு தமிழும் ப்ரீ ஓல்டு கன்னடாவும் பிரியுது. கிமு 500 கிமு 300 இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த இரு பிரிவுகளும் உண்டாயிருக்கணும். இப்படி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் சில ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழியும் கன்னட மொழியும் இப்படி எவால்வ் ஆகி உருவாகிருக்கு. ஆனாலும் இந்த மொழிகளுக்குள்ளார இதர அந்நிய மொழிகளினுடைய தாக்கம் அதிகமாகவே இருந்திருக்கு. குறிப்பாக சமஸ்கிருதம், கன்னட மொழியில் உருவான கிளாசிக்கல் அண்ட் மிடிவல் பீரியட் லிட்ரேச்சரில் இந்த சமஸ்கிருத கலப்புன்றது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அதே போல் பாலி மொழியினுடைய தாக்கமும் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் லிட்ரேச்சர்ஸ் மூலமாக கன்னட மொழியில் ஏற்பட்டிருக்கு. கடல்சார் வணிகம் செய்ததன் மூலமாக அந்த காலகட்டத்தில் போர்ச்சுகீஸ் மொழியினுடைய தாக்கமும் அந்த மொழியின் மீது இருந்திருக்கு. அதே போல் கன்னட மொழியின் மீது இங்கிலீஷ் மொழியினுடைய தாக்கம் காலனி ஆதிக்கத்தின் போது பெருமளவு இருந்திருக்கு. இதே கதை தான் தமிழுக்கும். தமிழில் சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம் பெருமளவு இந்த ரிலீஜியஸ் பிலாசபிக்கல் டெக்ஸ்ட்லேயே இருந்திருக்கு. பிராகிருத பாலி மொழிகளினுடைய தாக்கம் புத்திஸ்ட் ஜெயினிஸ்ட் லிட்ரேச்சர்லாம் வர்றப்போ இங்கே பெருமளவு இருந்திருக்கு. இதே போல் போர்ச்சுகீஸ், டச்சு, பிரெஞ்சு, இங்கிலீஷ் இந்த மொழிகளினுடைய தாக்கம் தமிழ் மொழியின் மீது காலனி ஆதிக்கத்தின் போது அதிகமாக இருந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டு கடற்கரையோரங்களில் இந்த மொழிகளினுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறப்போ இந்த மாதிரியான தாக்கங்கள் இருந்திருக்கு. ஆனால் தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஓரளவுக்கு சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம் தமிழ் மொழியில் இருந்தாலும் தொடர்ந்து அது பியூரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அதாவது இதர மொழிகளினுடைய கலப்புல இருந்து அது தன்னை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக சமஸ்கிருதத்துல இருந்து தன்னை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. சரி, ஃபைனலாக கமல் முன்வைத்த விஷயத்தை தெளிவாக ஃபேக்ட் செக் பண்ணிடுவோம். அவர் சொன்ன மாதிரி தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி பிறந்தது அப்படின்றது தவறான தகவல். தமிழ் மொழியும் கன்னட மொழியும் நெருங்கிய மொழிகள். இந்த 2 மொழிகளுக்கும் முன்னாடி புரோட்டோ தமிழ் கன்னடா அப்படின்ற ஒரு மூல மொழி இருந்தது. அந்த மொழியிலிருந்து தான் இந்த 2 மொழிகளும் பிறந்தது. சொல்லப்போனால் நம்ம பிரதர்ஸ்,
இந்த பிரதர்ஹுட்டை முன்வைத்து தான் கமல் இந்த விஷயத்த சொன்னார். அதனால் கமலினுடைய மோட்டிவ் தவறு கிடையாது. அவர் அன்பின் வெளிப்பாடால் தான் இந்த விஷயத்த சொன்னார். ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அதுக்கு பெரிய கண்டனங்கள் தெரிவிக்கிறது, பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதை சர்ச்சையாக்குறது, இது எந்த விதத்தில் சரியான போக்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இதே நேரத்தில் தமிழ், கன்னடம் இது இல்லாத இதர திராவிட மொழிகளின் மீது சமஸ்கிருதம், ஹிந்தி அந்த மாதிரியான மொழிகளினுடைய ஆதிக்கமும் இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நமக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குது? எதனால நமக்கு சுயமரியாதை அப்படின்ற ஒரு உணர்வு உண்மையிலே உண்டாக மாட்டேங்குது? உண்மையிலேயே நாம் பேசுகிற இந்த மொழியின் மீது நமக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நாம் எதிர்க்க வேண்டியது கமலை அல்ல, சமஸ்கிருதத்தையும் இந்தியும். இதை சொல்லிக்கொண்டு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன். மேலும் வேற ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். What did